மாணிக்கவினாபதாலயெஞ்சில் மகாலசா மஞ்சுள வாக்விலாச மாஹேந்தி குதி கோமலாங்கி மாதங்கதந்தா மனுசாஸ்வராமி சதுர்புஜே சந்திரபலாமகம்சே குச்சோனனே குங்குமராபசோபே குண்டேக்ஷுத பாஷாங்குஷ புஷ்பபானகஸ்தே அஸ்தே நமஸ்தே ஜகதேத மாதக மாதா மரகதஷாமா மாதங்கி மதசாலினி குரியாட் கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி ஜெயமாதங்க ஜனகே ஜெயலீலோத்பலத்துதே ஜெயசங்கீத ரசிகே ஜெயலீலா சுகப்பிரியே. அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம சேனலில் தொடர்ந்து லலிதா சகஸ்நாமம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வரும். இந்த வகையில் இந்த பதிவு விபூதி மார்க்க விஸ்வாதமும் சாமபேதங்களின் மார்க்க ரகசியமுங்களுடைய 3வது பாகம் 862வது நாம காரியகாரன் நிர்முக்தா. காரணங்கள் மற்றும் அதன் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டவளுக்கு வணக்கம். காமகேலி தரங்கிதாயை அன்பெனும் அலைகளால் பொங்குபவளுக்கு வணக்கம். கணக்க தாடங்காயை ஒளிவிடும் தங்க தாடங்களோடு இருப்பவளுக்கு ஜிமிக்கி கம்பல். காமகேலி கணக்க தாடங்கம்னா காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அப்படி தங்கத்தால் ஆன காதணிகளை அணிந்தபவர்களுக்கு வணக்கம். லீலா விக்ரமதாரிணி விளையாட்டாய் பல வடிவங்களை வெளிப்படுத்தியவளுக்கு வணக்கம். லலிதா பரமேஸ்வரனுடைய பிரதான ஆயுதங்கள் கரும்புவில் அங்குசபாசம் பஞ்சபானம் இதுதான். அப்படி இதே வடிவிலாக இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரி நிற்கக்கூடிய நிலை என்னன்னு நம்ம யோசிச்சது உண்டா? ஏன்னா லலிதா தேவி அமர்ந்த கோலத்தில் தானே இருக்காங்க. அப்போ ஒரு மூர்த்திக்கு ஆசனங்களும் ஆயுதங்களும் தான் பிரதானம். ஏன்னா அப்போ தான் அந்த மூர்த்தியை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ லலிதா தேவி நின்னா மாதிரி நீங்கள் ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வடிவம் உண்டு. இங்கேனா திருக்கடையில் இருக்கக்கூடிய அபிராமி, நின்று நிலையில் இருக்கக்கூடிய லலிதா. அம்பாளுக்குடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அக்ஷமாலாவும் தாமரை இருந்தாலும் அந்த அம்பாளுக்கு பிரதான ஆயுதமாக கரும்பு தான் இருக்கும். அம்பாளுடைய இடப்பக்கம் வச்சுருப்பாங்க. அப்படி இதே லலிதாவை பத்மாசனத்தில் பார்க்கணும், 2 காலையும் மடித்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க காமாட்சி. அப்போ இதே அம்பாளை மாரியம்மன் போல் ஜுவாலையோட நாகத்தோடு பார்க்கணுன்னு நம்ம ஆசைப்பட்டோன்னா அவங்க தான் காளிகாம்பாள். அப்போ ஒரே அம்பாள் தான், ஆனால் பலவிதமான வடிவங்களை நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அஜாயை பிறப்பற்றவளுக்கு வணக்கம். ஷய நிர்முக்தா அடிவற்றவளுக்கு வணக்கம். முக்தாயை கட்டடிகைக்கு வணக்கம். சிப்ரப்பிரதாயினியை எளிதில் திருப்தி அடைபவளுக்கு வணக்கம். அந்தர்முக சமாராக்ஷா மிக விரைவாக உள்முகமாகிய ஆதாரப்படுத்துபவளுக்கு வணக்கம். அம்பாளுடைய வழிபாட்டில் எப்போ நம்ம விஸ்தாரமாக ஒரு பூஜை செய்தாலும் அம்பாள் மிகவும் வசிக்கக்கூடிய இடமாக இருப்பது ஹிருதயம்தான். அம்பாளுடைய பலவிதமான ஸ்தோத்திரத்தில் துர்கா கவசம்னு ஒன்று இருக்குது. அது மிகவும் எளிமையானது, 8 வகையான ஒரு நாமா. அப்போ ஒவ்வொரு பாகத்தையும் எந்தெந்த தேவி காப்பாங்கங்கிற ஒரு பட்டியல் இடுறாங்க. அதை ஹிருதயத்தில் யார் காப்பா, ஹிருதயத்தில் யார் வசிப்பான லலிதா தேவி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஹிருதயே லலிதா தேவி உதரே சூலதாயினி. இந்த நாமாக்கள் தேவி சப்தசதியிலையும் இடம்பெறுது. அப்போ அந்தர்முக சமாராட்சியானா இப்போது அம்பாளை ஹிருதயத்தில் நிறுத்தி நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ மிகவும் சந்தோஷம் அடைவர். பகிர்முக சுல்லப்பா இந்திரிய போகங்களின் நாட்டம் உள்ளவர்களால் அடைவர்களுக்கும் அரிதானவர்களுக்கு வணக்கம். எப்போ நம்ம உலகில் இருக்கக்கூடிய சுகங்களை நம்ம இழக்கிறோமோ, நம்மளாக நினைத்து அதை பரிபூரணமாக விடுறோமோ, அப்போ அம்பாளை நீங்கள் சீக்கிரமாக அடையலாம். இது ஒன்று. வெளிய விஸ்தாரத்துலேயும் நீங்கள் அம்பாளுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் பூஜை ஸ்தோத்திரத்தாலும் அம்பாள் மகிழக்கூடியவள்.
திரியாயை 3 வடிவங்களாக இருப்பவள் அல்லது பிரணவத்தின் வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். திரிவக்த நிலையா திரியாயை 3 வேதங்கள் வடிவிலானவள். ரிக் எதிர் சாம வேதத்தின் வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். திரிவக்த நிலையா 3 வகை பேறுகள் அறம் பொருள் இன்பம் வீடு. திரிஸ்தாயை 3 இருப்பவள். அறம் பொருள் இன்பம், மாதா பிதா குரு, இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி. இது போன்ற 3 வடிவைதான் திரிஸ்தாயை 3 இருப்பவளுக்கு வணக்கம். திரிபுரமாலினி திரிபுராந்தகருடைய மனைவியாக இருப்பவளுக்கு வணக்கம். நிராமாயா நோய்களால் அணுகாதவளுக்கு வணக்கம். நிராரம்யா யாதுக்கும் ஆதாரமற்றவளுக்கு வணக்கம். ஸ்வாத்மாயை தன்னிலும் தன் இன்புறுபவளுக்கு தன்னால் தான் இன்புறுபவளுக்கு வணக்கம். சுதாஸ்ருதிக்கு அமிர்தத்தாரியை வர்ஷிப்பவளுக்கு வணக்கம். சம்சார பங்க நிர்மத்த சமுத்திர பண்டிதா சம்சார என்னும் சேற்றில் மூழ்கியவரை கரை ஏற்றும் சாமர்த்தியம் படைத்தவளுக்கு வணக்கம். யக்னப்பிரியா வேள்விகளில் விருப்பம் மிக்கவளுக்கு வணக்கம். யக்னகத்ரி இந்த வேள்விகளை இயற்றுபவளுக்கு வணக்கம். எஜமான ஸ்வரூபிணி யாவற்றும் தலைவியாக இருப்பவளுக்கு வணக்கம். தர்மதாரா அறத்தின் ஆதார வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். தனதான்யாக்ஷினி செல்வங்களை அளிக்கும் தலைவிக்கு வணக்கம். தனதான்ய விவர்த்திதா அடியவர்களுக்கு தனதான்யத்தை அள்ளித்தருபவளுக்கு வணக்கம். 887வது நாமா விப்ரப்பிரியா அடியவர்களுக்கு தம்மை உணர்த்தும் அடியவர்களுக்கு அன்பு பூண்டவளுக்கு வணக்கம். விப்ரரூபா அவ அடியவர்களின் அருள் வடிவலாக இருப்பவளுக்கு வணக்கம். விஸ்வ பிரணவகாரிணி அண்டங்களை செயல்படுத்தும் காரணமாக இருப்பவளுக்கு வணக்கம். விஸ்வக்ராசா அந்த அண்டங்களை கலைத்து விடுபவளுக்கு வணக்கம். பிரளய காலத்தின் பொழுது விழுங்குபவள் அதான் விஸ்வக்ராசா. வித்ருமாயா பவளக்கொடி போன்ற எழில் வடிவவளுக்கு வணக்கம். வைஷ்ணவி விஷ்ணு சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம். விஷ்ணு ரூபிணி விஷ்ணுவின் வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். அயோனி பிறப்பிடமற்றவளுக்கு வணக்கம். யோனி நிலையா தோன்றும் யாவற்றுக்கும் பிறப்பிடமாய் இருப்பவளுக்கு வணக்கம். குடஸ்தா குடஸ்தாங்கிற ஒரு வார்த்தை திரிகூடா நம்ம லலிதா சகஸ்நாமத்தில் முன்னாடி பார்த்தோம்னா பஞ்சதசி மந்திரத்துக்கு உண்டான ஒரு படலம் வரும். அந்த பஞ்சதசி மந்திரத்தில் 3 பாட்டாக பிடிச்சிருப்பாங்க, அதான் குடங்கள். அப்படி 3 குடங்களிலும் வசிப்பவளுக்கு வணக்கம். குலரூபிணி குல வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். வீரகோஷ்டி பிரியா வீரர்களிடம் விருப்பம் கொண்டவளுக்கு வணக்கம், அல்லது அந்த வீரர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்பவளுக்கு வணக்கம். விராயை வீரம் மிகுந்தவளுக்கு வணக்கம். நைஷ்கரியா வினைகள் புரிபவளுக்கும் வணக்கம். அவ்வினையிலிருந்து ஒதுங்கி இருப்பவள் தட்டி கழித்ததும் ஏற்றுக்கொள்பவளுக்கும் வணக்கம். நாதரூபிணி நாத வடிவினானவள். அநாகத சக்கரத்தை உணர்த்தும் ஒரு நுண்ணிய ஒளி தான் அந்த நாத ஒளி. அந்த நாத ஒளியாக இருப்பவளுக்கு வணக்கம். விஞ்ஞான கலிகா பரபிரம்மத்தின் உடனடியாக உணர்த்துபவளுக்கு வணக்கம். கல்யாயை ஆக்குதல் என்னும் பெரும் பேரை பெற்றவளுக்கு வணக்கம். விதாகை தனது பணிகளை திறம்பட செய்பவளுக்கு வணக்கம். பைந்தவாசனா 905வது நாமா மகாபிந்து சகசிராரம். நம்மளுடைய உச்சந்தலையில தான் அந்த சகசிராரம்ங்கிறது இருக்கு. அப்படி அம்பாள் குண்டனியிலே இருந்து புறப்பட்டு சென்று சகசாரத்திலே வீற்றிருப்பதால அம்பாளுக்கு பைந்தவாசனான்னு பெயர் உண்டு. வத்பாதிகா தத்துவங்கள் யாவற்றிலும் மேலானவளுக்கு வணக்கம். தத்வமகி மெய்ப்பொருளாக இருப்பவளுக்கு வணக்கம். தத்வாமத்த ஸ்வரூபிணி அந்த தத்துவங்களில் உருக்கும் விஷயமாக தத்வமசி உனக்குள்ளே சக்தி உண்டு, உனக்குள்ளே இறைவன் உண்டு தத்துவமசியாக இருப்பவளுக்கு வணக்கம்.
சாமகான பிரியா சாமவேதத்தில் விருப்பமுடையவளுக்கு வணக்கம். சௌமியா கிருபை நிறைந்தவளுக்கு வணக்கம். சதாசிவ குடும்பினி மகாசிவனின் பத்தினியாக இருப்பவளுக்கு வணக்கம். சவ்யா பார்க்க மகாதஸ்தா வலம் மற்றும் இடம் ஆகிய இரு வழியிலும் அடையப்பட்டவளுக்கு வணக்கம். வாமனம் அல்லது தட்சிணம். எந்த திசையில் நீங்கள் சென்றாலும் வடக்குலோ தெற்குலையோ அல்லது அம்பாலில் இந்த ஸ்ரீவித்யால இரு வகையான வழிபாடுகள் உண்டு, இரு சாரங்கள் உண்டு. அப்படி இரு வகையில் சென்றாலும் அம்பாலை அடையக்கூடிய வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். கூலாச்சாரம் அதாவது புறரீதியாக அம்பாலை வழிபடுறது ஒரு வகையாக இருந்தாலும் மன ரீதியாக அம்பாலை நீங்கள் வழிபடுறது, இந்த 2 நாளும் அம்பாலை நீங்கள் அடையலாம். சர்வாபத்து நிவாரிணி ஆபத்து யாவற்றையும் அழிப்பவளுக்கு வணக்கம். ஸ்வஸ்திதா தன்னிலும் தன்னாய் இயங்குபவளுக்கு வணக்கம். ஸ்வபான மதுரா இனிமையான இயல்புகளை உடையவளுக்கு வணக்கம் அல்லது இனிமையான பேச்சினை உடையவள், தேன் போன்ற இனித்து பேசக்கூடியவளுக்கு வணக்கம். தீராயை இந்த இடத்துல தீங்கிறது ஞானத்தை குறிக்கும், அப்ப ஞானத்தை அருள்பவளுக்கு வணக்கம். தீர சமர்ச்சிதா ஞானிகளால் ஆதாரிப்பவர். சமர்ச்சிதானா இந்த சமர்ச்சிதானா தன்னை சமர்ப்பிப்பது, அப்ப ஆராதிப்பது தான் அதோடைய பொருள். அப்படி ஞானிகளால் வழிபடுபவளுக்கு வணக்கம். சைத்தன்ய சமாராட்சியா உணர்வுகளை அப்பாற்படித்து ஆராதிப்பவருக்கு வணக்கம். உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆராதிப்பவராலும் வணங்கப்படுவார். சைத்தன்ய சமாராட்சியானா இதுல சைத்தன்யம்னா ஒரு வகையில அழகுன்னு ஒரு பொருள் உண்டு. அப்படி தன்னை அம்பாளை அலங்கரித்து ஆராதனை செய்தாலும் ஏற்றுப்பாங்க. சைத்தன்ய குசுமப்பிரியா ஞான மலரில் விருப்பம் உடையவள். சைத்தன்யம்ங்கிறது அழகுங்கிறத தாண்டி ஒப்பற்றது. எந்த ஒரு விஷயத்தாலும் நீங்க அதை ஒப்பிடவே முடியாது, அப்படி உயர்ந்தது தான் சைத்தன்யம். சதோதுஷ்டா ஞானிகளின் வடிவிலாக தோன்றி இவ்வுலகத்தை காப்பவளுக்கு வணக்கம். சதாதுஷ்டா எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவளுக்கு வணக்கம். தாருநித்திய பாடலா உதய சூரியனின் வண்ணமாக இருப்பவளுக்கு வணக்கம். தட்சிணாராக்கியா தட்சிணம் என்ற கருமாவின் வாயிலாக அத்தக்ஷணம் என்னும் பிரம்மாவை உணர்த்தும் ஞானிகளால் வழிபடுபவளுக்கு வணக்கம். ஜீவாத்மா பரமாத்மாங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. அப்படி ஜீவாத்மானா நம்ம, பரமாத்மானா கடவுள். இத உண்மையிலே உணர்ந்தவர்கள் ஞானிகள். நீங்க வேற கடவுள் வேற இல்லை. இப்படி ஜீவாத்மா இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு சில விஷயங்களை தவிர்த்தா, ஒரு சில விஷயங்களை செய்தா நீங்க பரமாத்மாவை அடையலாம்ங்கிற சொல்லக்கூடிய ஞானிகளால் தொழக்கூடிய ஒரு வடிவிலாக இருப்பவள் தான் தட்சிணாராக்கியம். தமஸ்மேர முகாங்குஜா இனிய புன்னகையோடு கூடிய தாமரை போன்ற முகத்தை கொண்டவளுக்கு வணக்கம். கௌலினி கேவலா கௌல மார்க்கத்தை பின்பற்றும் ஞானிகளால் 2 மார்க்கங்கள் இருக்கு ஸ்ரீவித்யால, அதுல ஒன்று கௌல மார்க்கம். அப்படி கௌல மார்க்கத்தாலையும் ஆதாரிக்கப்படும் ஞானிகளால் வணங்கப்படுபவளுக்கு வணக்கம். அனர்த்த கைவல்ய பததாயினி மதிப்பிடாத பரஞானத்தை தருபவளுக்கு வணக்கம். ஸ்தோத்திர பிரியா புகழ்ச்சியில் விருப்பமுடையவளுக்கு வணக்கம். ஸ்துதி மகி யான்றும் போற்றதற்குரியவளுக்கு வணக்கம். யாவற்றாலும் போற்றக்கூடியவர்களுக்கு வணக்கம். ஸ்துதி சம்ஸ்துத வைபவா வேதங்கள் பெருமையாய் புகழப்படுபவளுக்கு வணக்கம். மனஸ்வினி மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவளுக்கு வணக்கம். மானவதி மேன்மையான பரந்த மனதை படைத்தவளுக்கு வணக்கம். மகேஸ்வரியின் சக்தியாக இருப்பவளுக்கு வணக்கம். மங்கள கிருதாயே மங்களமான வடிவிலானவளுக்கு வணக்கம். விஸ்வமாதா உலகின் யாவற்றையும் அன்னையாக விளங்குபவளுக்கு வணக்கம். ஜெகத்ராத்னி உலகத்திற்கு ஆதாரமாக இருப்பவளுக்கு வணக்கம். விசாலாட்சி
நீண்ட அகன்ற கண்களை உடையவளுக்கு வணக்கம். விராகினி வைராக்கிய வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். பிரகல்பா வீரிய நிறைந்தவளுக்கு வணக்கம். பரோமோதா கொடைவள்ளலுக்கு வணக்கம். பரமேதராயை மேன்மை மிகுந்த இன்ப வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். மனோமயி மனதில் நிறைந்திருப்பவளுக்கு வணக்கம். யோமகேஷி கூந்தலில் ஆகாசத்தில் தன்னுடைய கூந்தலில் இருந்து ஆகாசத்தை படைத்தவளுக்கு வணக்கம். விமானஸ்தா தேவ விமானத்தில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம். வஜ்ரினி வஜ்ராயுதம் தரித்தவளுக்கு வணக்கம். இந்திராணிங்கிற சப்தமாதால ஒரு அம்பாள் இந்திராணி. அந்த இந்திராணி கையில் இருக்கக்கூடியதா வஜ்ராயுதம். அப்படி அந்த வஜ்ராயத்தை வீற்றிருப்பவளுக்கு வணக்கம். வாமகேஷி வாமகேசரத்திரம் என தந்திரம். இந்த தேவி வழிபாட்டில் நிறைய தந்திரங்கள் உண்டு. தந்திரம்னா என்னன்னா ஒரு சில டெக்னிக்ஸ் உண்மையான நம்மளுக்கு இப்போதைக்கு ஆங்கிலத்தில் சொன்னால் தானே நிறைய பேருக்கு புரியும். அப்போ தந்திரம்ங்கிறது பலவிதமான கிரியைகளை உடையது. இதை செஞ்சால் இது நடக்கும்னு சொல்கிறோம்ல, அதுதான் ஒரு தந்திரம். அப்படி வாமகேஷி என தந்திரத்தால் போற்றப்படுபவளுக்கு வணக்கம். பஞ்சயக்ன பிரியா 5 வேள்விகளில் விருப்பம் உடையவளுக்கு வணக்கம். தேவர் பித்ரு பிரம்மா பூத மனுஷன் இந்த 5 நபர்கள் செய்யக்கூடிய வேள்வியில விருப்பம் உடையவள். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய 5 புலன்களை அடக்கி வேள்வி செய்பவளுக்கும் வணக்கம். அல்லது நடுவில் ஒரு கலசம் ஸ்தாபிச்சு அதை சுற்றி 5 யக்னங்களை வைத்து யாகம் செய்தாலும் அதில் பிரீத்தி அடைபவளுக்கு வணக்கம். பஞ்ச பிரேதாக சாகினி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் மகேஸ்வரன் 5 நபர்களும் 5 சடலங்களாக மாறுவாங்க தேவியிடம். அப்போ அந்த 5 சடலங்களை நாற்காலியாக கொண்டு அது மேல் அமர்ந்திருப்பவளுக்கு வணக்கம். பஞ்சமி 5வது திதியாக வரக்கூடிய பஞ்சமி தேவிக்கு வராகி வழிபாடு ரொம்ப விசேஷமானது. அதனால் அம்பாள் அந்த வராகிக்கும் பஞ்சமின்னு ஒரு பெயர் உண்டு. அப்படி வராக வீணோடைய வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். பஞ்சபூதேஷி பஞ்சபூதங்களை வைத்து ஆட்சி செய்பவளுக்கு வணக்கம். பஞ்சசங்கோபசாகினி சந்தனம் மலர் தூபம் தீபம் நிவேதனங்கள் இந்த 5 திரவியங்களை கொண்டு பூஜை செய்து அந்த பூஜையில் மகிழ்பவளுக்கு வணக்கம். சாஸ்வதா முடிவற்றவளுக்கு வணக்கம். சாஸ்வதவரியாயை யாற்றிலும் வல்லமை மிக்கவளுக்கு வணக்கம். சர்வதாயை மகிழ்ச்சி அறிபவளுக்கு வணக்கம். சம்பு மோகினி ஈஸ்வரனின் ஈஸ்வரனால் மோகிக்கப்படுபவளுக்கு வணக்கம். தராயை பூமி வடிவிலாக விளங்குபவளுக்கு வணக்கம். தரசுதாயை இமவானின் மகளாக இருந்தவளுக்கு வணக்கம். தான்யை தன் அடியவர்களுக்கு மிக பெரும் செல்வங்களை வழங்குபவளுக்கு வணக்கம். தர்மினி அற வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். 959வது நாமா தர்மவர்த்தினி அறத்தை வளர்க்கும் நாயகிக்கு வணக்கம். லோகாதீராயை உலகங்கள் யாவற்றுக்கும் அப்பாற்பட்டவளுக்கு வணக்கம். குணாதீசாரை குணங்கள் யாவருக்கும் அப்பாற்பட்டவளுக்கு வணக்கம். சர்வாதீதாயை யாவற்றையும் கடந்து இருப்பவளுக்கு வணக்கம். சமாத்மிகா அமைதியான வடிவினன் கொண்டவளுக்கு வணக்கம். பந்தூக குசும பிரக்யா பந்தூக மலர் என்றும் சிவந்த மலரின் வண்ணம் கொண்டவளுக்கு வணக்கம். இளம் சிவப்பு நிறம். பாலாயை பாலை வடிவிலாக இருப்பவளுக்கு வணக்கம். லீலா வினோதினி லீலைகள் விளையாட்டு புரிவதில் விருப்பமுடையவளுக்கு வணக்கம். சுமங்கலி மாங்கல்ய வடிவிலான இருப்பவளுக்கு வணக்கம். சுபகரி சுகங்கள் யாவற்றையும் தருபவளுக்கு வணக்கம். சுவேஷாத்யாயே
பல்வகை ஆபரணங்களை அணிகலங்களாக அணிபவளுக்கு வணக்கம். சுவாசினி எப்பொழுதும் துணையுடன் இணைந்து இருப்பவளுக்கு வணக்கம். சுவாசின்ன பீத்திதாயே மனமான மங்கையர்களை போற்றுததால் மனம் மகிழ்ச்சி அடைபவளுக்கு வணக்கம். திருமணமான பெண்களால் வணங்கப்படுபவளால் அந்த போற்றுதலில் மகிழ்ச்சி அடைபவளுக்கு வணக்கம். அசோபனாயை தெய்வீக அழகு மிக்கவளுக்கு வணக்கம். சுத்தமானசா தூய மனம் படைத்தவளுக்கு வணக்கம். பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பிந்துவில் தன்னை இணைத்து இருப்பவளுக்கு வணக்கம். 9வது நிலை இந்த பைந்தவாசனாங்கிற ஒரு நாமாலே பார்த்துருக்கோம். சகசிராரம் தான் அந்த பிந்து, உள்ள இருக்கக்கூடிய பிந்து சக்தி தான் போய் மேலே சகசிராரத்தில் இணையும். அப்படி 9வது சக்கரத்தில் வீற்றிருப்பவருக்கு வணக்கம். பூர்வஜா யாவருக்கும் முன் தோன்றியவளுக்கு வணக்கம். படைப்பிற்கும் முன். திபுராந்திகாவாக விளங்குபவள் 8வது சக்கரத்தில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம். 977வது நாமா தசமுக்தா சமாராக்யா 10 முத்திரைகளை காட்டி வழிபடுவளுக்கு வணக்கம். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு வகையான முத்திரைகள் உண்டு. பத்ம முத்திரை உண்டு, அங்குச முத்திரை, பாச முத்திரம்ங்கிற பலவிதமான முத்திரைகள் உண்டு. அப்படி அம்பாளுக்கு தனிப்பட்ட ஒரு 10 முத்திரைகள் உண்டு. அந்த 10 முத்திரைகளை காட்டி வழிபடுபவளுக்கு அனுக்கிரகம் செய்பவளுக்கு வணக்கம். திரிபுவர ஸ்ரீவர வாசினி அம்பாளுடைய ஸ்ரீநகரம், அங்கதான் அம்பாள் திரிபுர சுந்தரியாக இருப்பாள். அப்படி அந்த இடத்தில் வசிப்பவளுக்கு வணக்கம். அல்லது 5வது சக்கரம்னு ஒன்று உண்டு. இந்த நவாபரணம் உண்டு, அதை நம்ம கடைசி பாகத்தில் பார்ப்போம். அந்த நவாபரணத்தில் 5வது சக்கரத்தில் வீற்றிருப்பவளுக்கு வணக்கம். ஞானதாரா ஞானமுத்திரையாய் விளங்குபவளுக்கு வணக்கம். தட்சிணாமூர்த்தி கையில் இருக்கக்கூடியதுதான் சின் முத்திரை. நம்மளுடைய வலது கையில கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் இணைந்து இருக்கும், அதான் ஞானமுத்ரா. அந்த ஞானமுத்திரையாக இருப்பவளுக்கு வணக்கம். ஞானகம்யா ஞான வாயிலாகவே மற்றும் அடையக்கூடியவளுக்கு வணக்கம். ஞான யஜ்ஞான ஸ்வரூபிணி ஞான மார்க்கமாலும் அடையக்கூடிய அந்த ஞானத்தில் அடையக்கூடிய பொருளாக இருப்பவளுக்கும் வணக்கம். யோனிமுத்ரா 9வது பிறப்பு உறுப்பை காட்டக்கூடிய ஒரு முத்திரை தான் யோனி. அந்த யோனி முத்திரையாக இருப்பவளுக்கு வணக்கம். திரிகண்டேஷி 10வது முத்திரையாக இதே அந்த பஞ்சதசி மந்திரத்தில் கூடிய 3 கூடாக்கள், அந்த 3 கூடாக்களை கண்டமாக இங்க பாவிக்கிறாங்க. அதாவது திரிகண்டேஸ்வரி. திரிகுணாத்மிகா 3 குணங்களாக இருப்பவள். ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம், இந்த 3 குணங்களாக இருப்பவள் திரிகுணாத்மிகா. அம்பா அன்னையாக இருப்பவளுக்கு வணக்கம். திரிகோணகா முக்கோணத்தில் வசிப்பவளுக்கு வணக்கம். ஸ்ரீசக்கரத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே முக்கோணங்கள், 64 முக்கோணங்கள் உண்டு. அப்படி எல்லா விதமான முக்கோணங்களை வசிப்பவளுக்கு வணக்கம். அனகா பயமற்றவளுக்கு வணக்கம். அற்புத சாரித்யா அற்புதமான சரித்திரத்தை கொண்டவளுக்கு வணக்கம். வாஞ்சிதார்த்த பிரதாயினி வேண்டும் வரம் அடிப்பவளுக்கு வணக்கம். 989வது நாமா. இந்த நாமாவோட விபூதி மார்க்க விஸ்தாரமும் மார்க்க பேதங்களின் சாமரஸ்யமும் முடிவுக்கு வருகிறது. இந்த பாகத்துடைய பேர் எப்படி இருக்கும், இந்த பாகத்தினுடைய நாமாக்களுமே அவ்வளவு பெரிதானது. இதில் நிறைய மந்திரபூர்வமான நாமாக்கள் உண்டு. நிறைய பஞ்சதசி மந்திரத்தோடைய ரெஃபரன்ஸ் இங்கே பார்ப்போம். அது இல்லாமல் கௌலாச்சாரம்ங்கிற அம்பாளுடைய இன்னொரு வடிவிலான ஒரு வழிபாட்டினோட முறையும், தந்திர மார்க்கத்தாலும் அம்பாளை வழிபடலாம். முத்திரைகள் காட்டுறது மூலமாக, இந்த முத்திரை காட்டுறதும் ஒரு தந்திரம் தான். அப்படி பலவிதமான முத்திரைகள் தந்திரத்தாலும் மந்திரபூர்வத்தால் அடையக்கூடிய ஒரு நாமாக்களாக இந்த 500 நாமாக்களை பார்க்குறோம். இந்த 989வது நாமாவோட இந்த முடிஞ்சு அடுத்த வர 10 நாமா சிவசக்தி ஐக்கியமாக நம்ம காண இருக்கிறோம். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தோட இறுதி பாகத்தில் சந்திப்போம். நன்றி.